வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் இப்போ ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இப்போ தமிழகத்தோட முதலமைச்சராக பொறுப்பேற்று அவரோட அதிரடி ஆட்சியை காட்டிட்டு இருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தில் சிஎம் விஜய் மிக முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் ஊழலற்ற நிர்வாகம் கொடுப்போம் அப்படிங்கிறது தான். சொன்ன மாதிரியே இப்போ கோட்டையில் உட்கார்ந்த உடனே கடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள், முறைகேடுகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீதான பழைய வழக்குகள் எல்லாத்தையும் தூசு தட்ட சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிரடியாக உத்தரவு பறந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிவிகே அரசு திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் சென்னை பவர் சென்டர் சேகர்பாபுக்கு வைக்க போற செக் மற்றும் முக்கிய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மேல என்னென்ன இறுதிக்கட்ட அதிரடி வழக்குகள் கையில் எடுக்க போறாங்க, யார் யார் மேல புதுசா வழக்கு பாய போகுது, இதோட முழு விவரத்தையும் தான் டீடைலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல ஏற்கனவே வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி விவகாரத்தில் டிவிகே அரசு என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமாண்ணா. செந்தில் பாலாஜி மீது மத்திய அமலாக்கத்துறை போட்ட வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக நடந்த மோசடி வழக்கை தமிழக அரசோட காவல்துறை தான் விசாரிச்சுட்டு வருது. இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறதால இந்த வழக்குல எந்தவித தொய்வும் இல்லாம நீதிமன்றத்தில் வலுவான சாட்சியங்களை, டிஜிட்டல் ஆதாரங்களையும் சமர்ப்பித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கவும் குற்றவாளிகளுக்கான தண்டனையை உறுதி செய்யவும் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு வேகம் காட்ட தொடங்கியுள்ளது. இதே போல உயர்கல்வித்துறை முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் செம்மண் குவாரி முறைகேடு வழக்குகளில் டிவிகே அரசு புதிய ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராகி வருது. கடந்த ஆட்சியில தப்பித்தவர்கள் இந்த ஆட்சியில சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது என்கிற சிக்னலை முதல்வர் விஜய் இதன் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்ததா டிவிகே அரசு பிரதானமா கையில் எடுக்க போறது தமிழகத்தோட இயற்கை வளங்கள் கொள்ளை போன விவகாரம் தான். இதுல முக்கியமா சிக்க போவது முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தான். கடந்த ஆட்சியில் துரைமுருகன் காலகட்டத்தில் தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் முடக்கப்பட்டு 1000 கோடி ரூபாய் முறைகேடு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மத்திய அமலாக்கத்துறை ஏற்கனவே இந்த மணல் கொள்ளை விவகாரத்தை விசாரிச்சு வருது. இப்போ மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையும் துரைமுருகன் மற்றும் அவருக்கு நெருக்கமான மணல் தொழிலதிபர்கள் மீது புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகளை பதிய போறாங்க. அதே போல ஏவாவேலு அமைச்சராக இருந்தபோது பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை போடப்பட்ட சாலை டெண்டர்கள், புதிய கட்டட ஒப்பந்தங்கள்ல மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து விசாரிக்க டிவிகே அரசு ஒரு தனி நீதித்துறை கமிஷனையே அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. இதோட முதற்படியா தான் நேத்து ஏவாவேலு அவர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு பண்ணாங்க. அவர் மேல வழக்குகளும் தொடரப்பட்டிருக்கு. இப்போ நாம பார்க்க போறது தான் மிகவும் முக்கியமான பகுதி. கடந்த திமுக ஆட்சியில் சென்னை மாவட்டத்தையே தன் முழு கட்டுப்பாட்டில் வச்சிருந்த சென்னை அரசியலின் அசைக்க முடியாத சக்தியா பார்க்கப்பட்ட முன்னாள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் சிஎம்டிஏ அமைச்சர் பி.கே. சேகர்பாபு இவர் மீது தான் இப்போ டிவிகே அரசோட பார்வை தீவிரமா திரும்பி இருக்கு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிரன்னு சுத்துற இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. சேகர்பாபு அமைச்சராக இருந்தப்போ பல 100 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டதா திமுக தரப்புல விளம்பரம் செய்தாங்க. ஆனா அந்த நிலங்களை மீட்டதில்ல மற்றும் கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷங்களுக்கு விடப்பட்ட கான்ட்ராக்ட்கள்ல மிகப்பெரிய அளவில் உள்நோக்கத்தோடு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு புகார்கள் எழுந்துள்ளது. இப்போ டிவிகே அரசோட அறநிலைத்துறை கடந்த 5 ஆண்டுகள்ல போடப்பட்ட கோவில் டெண்டர்கள் ஃபைல்கள் எல்லாத்தையும் கையில எடுத்து ரீவெரிஃபிகேஷன் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமா சேகர்பாபு சிஎம்டி தலைவராக இருந்தவர். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல மற்றும் கமர்ஷியல் பில்டிங்களுக்கு அப்ரூவல் கொடுத்ததுல கோடி கணக்கில் கைமாறியதாக குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்போ டிவிகே அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை சேகர்பாபு மற்றும் அவருக்கு நெருக்கமான சென்னை திமுக பிரமுகர்களை இந்த சிஎம்டி முறைகேடு வழக்குகளில் வழக்க ஸ்கெட்ச் போட்டுட்டு வராங்களாம். சென்னைக்குள்ளேயே சேகர்பாபுக்கு சொந்தமான மற்றும் பினாமிகள் பேரில் இருக்கிற சொத்துக்களோட பட்டியலையும் டிவிகே அரசு ரகசியமா திரட்டிட்டு வராங்களாம். இதற்கிடையில சென்னை உயர்நீதிமன்றமே நேரடியாக கண்காணிச்சிட்டு வரக்கூடிய சொத்து குவிப்பு வழக்குகள்ல டிவிகே அரசோட நிலைப்பாடு என்னங்கிறதும் அரசியல் வட்டாரத்தில் பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த கால திமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்குகள்ல நீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரிச்சுட்டு வருது. முன்னாடி திமுக ஆட்சி இருந்தப்போ இந்த வழக்குகள்ல அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மெத்தனமாக இருந்ததா, அமைச்சர்களை காப்பாற்ற பார்த்ததா நீதிமன்றமே விமர்சனம் செய்தது. ஆனா இப்போ சிஎம் விஜய் தலைமையிலான டிவிகே அரசு அமைந்த பிறகு அரசு தரப்பில் நேர்மையான மற்றும் திறமையான வழக்கறிஞர்களை நியமித்து
மீறி ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தர நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை முன்வைக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ புதுசா யார் யார் மேல வழக்கு தொடர போறாங்கன்னு லிஸ்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கடந்த சில வருடங்கள்ல மின்சார வாரியத்துல நிலக்கரி வாங்கியதிலும் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்ததிலும் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு. இதனால் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர், முன்னாள் சென்னை மேயர் மற்றும் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் மீது புதிய எஃப்ஐஆர் பாய போவது உறுதி அப்படின்னு கோட்டை வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசிக்கிறாங்க. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என்ற முதல்வர் விஜயின் ஒற்றை அறிவுறுத்தல் திமுக கூடாரத்தையே இப்போ அதிர வச்சிருக்கு. எல்லாரையும் விட இப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் உற்று நோக்கிறது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் மேல டிவிகே அரசு என்ன இறுதிக்கட்ட ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா கடந்த தேர்தலில் சிஎம் விஜய் நேரடியாக டார்கெட் பண்ணதே இந்த குடும்ப அரசியல் மற்றும் வாரிசு அரசியல் சிஸ்டத்தை தான். முதல்ல உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சியில் அவர் தான் சூப்பர் சிஎம் ரேஞ்சில் வலம் வந்தார். இப்போ அவரோட ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தோட கடந்த 5 வருட பண பரிவர்த்தனைகள், சினிமா தியேட்டர்கள் மற்றும் இண்டஸ்ட்ரியில் காட்டப்பட்ட மோனோபோலி பவர் குறித்து சினிமா துறையில் சேர்ந்த சிலரே ரகசியமா டிவிகே அரசுக்கு புகார்களை தட்டிவிட்டிருக்காங்க. இதை வச்சு சினிமா துறையில் நடந்த அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் உதயநிதி அறக்கட்டளைக்கு வெளிநாடுகளில் இருந்து வந்த ஃபண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற லிங்க் என்னன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா ஒரு மெகா என்கொயரியை சிஎம் விஜய் கையில் எடுத்திருக்காரு. ரொம்ப சீக்கிரமாகவே உதயநிதி ஸ்டாலினுக்கு மாநில அரசோட நேரடி சம்மன் பாய போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அடுத்ததா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சிங்கார சென்னை 2.0 மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்ல ஸ்டாலினோட குடும்பத்திற்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு எப்படி டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டது, சென்னை வெள்ள நிவாரண பணிகள் மற்றும் மழைநீர் வடிகால் அமைத்ததில் பல 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததா கூறப்படும் புகார்களின் ஃபைல்களை இப்போ டிவிகே அரசோட சிறப்பு புலனாய்வு குழு கையில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம துபாய்க்கு ஸ்டாலின் அரசு முறைப்பயணம் போனப்போ போடப்பட்ட புறந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் அங்கிருந்து வந்த முதலீடுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை பின்னணி என்ன அப்படின்ற ஃபைலையும் சிஎம் விஜயோட நேரடி மேற்பார்வையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விங் இப்போ தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்யும், அது கோபாலபுரத்து வாசலையும் மிதிக்கும் அப்படின்ற ரேஞ்சில் திமுகவோட இந்த டாப் 2 தலைவர்களுக்கு சட்ட ரீதியான மிகப்பெரிய செக்மெட் வைக்க சிஎம் விஜய் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. இது வெறும் அரசியல் பழிவாங்கல் இல்ல, கடந்த காலத்துல மக்கள் பணத்தை வச்சு ஆட்டம் போட்டவர்களுக்கு சரியான பாடும் அப்படின்னு டிவிகே தரப்புல இப்போ காலரை தூக்கி விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கறவங்களை என்னதான் நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. டாடா, பை பாய்.